ஏழரை சனி நடப்பவர்கள் புராதன கோயில்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, இல்லைன்னா அங்கே ஏதாவது புனரமைப்பு பணிகள் இருந்தால் அதில் கலந்துக்கிறது, அதுக்கு ஏதாவது பணம் கொடுத்து உதவுவது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். அதுக்கப்புறம் பிதுர் கடன்கள், திதி தர்ப்பணம், இதை சரியாக செய்ய வேண்டும். இதுவரைக்கும் செய்யலைனாலும் இனிமேல் ஏழரை சனி நடக்கும் பொழுதாவது அதை சரியாக செய்ய வேண்டும். அமாவாசை அன்னைக்கு திதி தர்ப்பணம் எல்லாம் செய்வாங்க. அதை சரியாக செய்தால், முன்னோர்களுடைய ஆசி கிடைத்தால் ஏழரை சனி எந்த ஒரு பாதிப்பையும் செய்யாது. குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம். ஏழரை சனி நடக்கும்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் இல்லையா, அதற்காக நம்ம முன்னோர் தான் குலதெய்வம். அதனால் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க. சனியோட பாதிப்பிலிருந்து நாம் தப்பிச்சுக்கலாம்.